சொல்றது புரியுது. எதுவும் பண்ணலீங்க. தள்ளிட்டு போட்டோ ஒரே பொண்ணுதானா? என்ன படிக்கிறா? சுரேஷ் அம்மா மாமனார் இருக்காரா? நீ உட்காரு எல்லாரும் மறிக்கிற உட்காரு அவ்வளவுதான். பிரவீன் வந்து சுரேஷ் உங்க பையனா? ஒரு நிமிஷம் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் விட ஒரே நிமிஷம். சுரேஷ் கூட அவனுக்கு பிரவீன் என்ன வயசு? கல்யாணம் ஆயிடுச்சா? இவன் பிரவீன் பையனா? பிரவீன் என்ன சுரேஷ் மார்க்கெட்ல போட்டு அது வழக்கமாக இது சம்பவம் நடந்த அன்னைக்கு எப்படி பிடிச்சிட்டு இங்கே வந்தாங்க. குடிச்சிட்டு வருவான். சாயங்காலத்துல இருந்து 2 மணிக்கு ஒரு தடவை வாங்கி போய் குடிச்சிட்டு வந்து அப்புறம் திரும்பி 4:30 மணிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்து குடிச்சிட்டு 6 மணிக்கு நாங்கள் குடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிலேருந்து எனக்கு மாதிரி குடிச்சிட்டு வந்து செவ்வாய்க்கிழமை ராத்திரி குடிச்சிட்டு வீடெல்லாம் பிறலுது. வீட்டுலாம் போயிடுச்சு. அடிக்கடி இது மாதிரி செஞ்சுட்டு சொல்லி எனக்கு சொல்லிட்டு நான் அந்த படுத்துட்டேன். பாப்பா வந்து 10 வருஷம் ஒரு 6 மணிக்கா என் பொண்ணு வந்து அப்பா கால் வலிக்குதுன்னு புரிஞ்சதுனால கால் வலிக்குன்னு சொல்லி நான் சண்டை போகிறேன். இல்லைம்மா உண்மையாலுமே அப்பா கால் வரலன்னு சொல்லுவான்னு சொன்னாங்க. நாங்கள் போய் என்னாச்சு என்ன கேட்குறோன்னே இங்கெல்லாம் வலிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு எல்லாம் பிறக்குது, குடல் என்னமோ பண்ணுது, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வாய் அந்த வார்த்தை மட்டும் தான் நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு 7 மணிக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். இல்லை இதில் இந்த சம்பவம் நடந்து காலைல 6 மணிக்குள்ளே அன்னைக்கு காலைல ஈஸ்வர் குடிக்கல அன்னைக்கு நைட்டு குடிச்சது தான். அதான் 4 மணிக்கு கடைசியா வந்து கண்ணு தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கண்ணு தெரியல காது அப்பயும் அது போதையில இருக்குன்னு தான் நாங்கள் கடைசி. அதுக்கப்புறம் ஜிஹெச் தூரமாக இருக்காங்க. முதல்ல வந்து எதுவும் பார்த்துக்கலாம் தண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு எல்லாரும் போய் இசிஜி எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களாம் வெளியே போயிருந்தாங்க. எங்கள் சொந்தக்காரங்க தான் உங்களால் பின்னாடி அவனை ஜிஹெச் கொண்டு போயிருந்தாங்க. அவங்க இங்கே இருக்கிறதுனால எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் புதிய காலேஜ் 4ஆவது தெருவில் சஞ்சய் போனோடனே இறந்துட்டாரு. சுற்றி விடனே எனக்கு கட்டி விட்டு போச்சு. அப்போதான் நாங்கள் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து போட்டு அழுகுறோம். வீட்டுக்கார தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு அழுகுறோம்.
பண்றோம். உடனே போன் வருது, பிரவீன் இறந்துட்டான் அப்படின்னு. பிரவீன் ராத்திரி தான் குடிச்சாவையா? முதல் நாள் நைட்டு அவரோட சேர்ந்து போய் தான் குடிப்பாரா? அவரை எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க? அவனுக்கு 12 மணிக்கு இருந்தது சார். வெளி 12 மணிலேருந்து கொண்டு போனோம். 12 மணினா பகல்லையா? நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு நான் வயிற்று வலிக்குதுன்னு கத்திட்டு சரி, 12 மணிக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டீங்க. ஜிஹெச்ல? ஆமா 12 மணிக்கு 3 மணிக்கு தான் கொண்டு போனோம். அதான் விடிய காலைல 3 மணிக்கு. அங்க போன உடனே அவங்க குடிச்சிருக்கணும் கேட்டாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. இவன் தான் சொன்னான், ஒரு பாய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. காய்ச்சிட்டுல பயங்கரமா ராவடி பண்ணிட்டான். துணி அழுத்து போறது அது இது பண்ணிட்டு ஆமா ஒரே ராவடி பண்ணிட்டு நான் வலிக்குது, தலை வலிக்குது, கண்ணு தெரியல, கால் வலிக்குது, மூக்காலி வாயில ரத்தம் அங்கேயே வர வந்துச்சு. புடவையெல்லாம் வெளியே ரத்தம் தான், என் புடவையெல்லாம் அங்கே பயங்கரமா வேற யாருக்கும் ரத்தம் அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. ரத்தம் வந்துருக்குண்ணா. ரத்தம் வந்துச்சு சார். இந்த புடவை ஒரு லேடிக்கு கூட ரத்தம் ஹாஸ்பிட்டல் போனது வந்துட்டே போச்சு. அவங்க எல்லாருக்கும் ரத்தம் வந்து எல்லாம் பயந்துட்டு கொண்டாடிட்டு அம்மாட்டு சொன்னா திட்டுவாங்கன்னு சொல்லாம நாங்களே பார்த்தோம் சார். ஒரு லேடிக்கு ரத்தம் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். உட்காரணா நான் வெளில போயிடலாம். அப்படி போயிடுவேன். 3 மணிக்கு அங்க போய் அவன் விடிய காலைல எத்தனை மணிக்கு இருந்தான்? பயங்கரமா ராவடி பண்ணிட்டே இருந்தான். கத்திட்டு வெளியே தாங்க முடியாத. அவங்க என்ன பண்ணாங்க, என்னம்மா நீங்க உங்க வீட்டுல தூங்க முடியாத, இங்க கொண்டு வந்து போட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கீங்களா? போதையிலே வரான், இவனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் எடுக்க முடியாதுமா இங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயம்? இல்ல சாதாரண போதையில அப்படின்னு அவங்க சொன்னாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க, நம்ம தலைவலின்னு சொல்றாங்க சார், கொஞ்சம் பாருங்க சார் போய் கேட்கலாம். இந்த மாதிரி தலைவலி மாத்திரை கொடுக்குறோம், 10 மணிக்கு தான் டாக்டருங்க வருவாங்க. நீங்கள் தலைவலி மாத்திரை கொடுக்குறோம், எழுதி கொடுக்குற சீட்டு நீ போய் வாங்கி வந்து போடுமாங்க. அந்த நேரத்தில் போய் வாங்க முடியாத மணி 5:30 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கொண்டு வந்து சரி இவன் போதையாக பறக்குறாங்களே நம்ம அப்பயும் ராவடி பண்ணுறான். வர நீட்டுக்கும் ஒரே ராவடி ஆட்டோவில் வரக்குள்ளே கத்துறான். வலி தாங்க முடியலன்னா சட்டை போட்டுக்க மாட்டேங்கிறான், கைட்டி போடுறான். நீர்லாம் வலிக்குதுங்களா சார்? நீர்லாம் வலி எடுத்துருக்குது அவனுக்கு. ஐஸ் கட்டி எடுத்து வைக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வலியே தாங்க முடியல. நான் அப்புறம் இங்கே உட்கார்ந்து ஐஸ் கட்டி எடுத்துருவாமா, ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி எடுத்துருவாமா, ஐஸ் கட்டி எடுத்துருவாமா, வலி தாங்கவே முடியல அவனால. நான் என்ன பண்ணேன், சரி ஒரு குடம் தண்ணி ஊற்றி விடலாம். ஊற்றி விட்டா அந்த போதை தெரியும். தலையில ஊத்துனா கண்ணுங்கள்லாம் வெள்ளுச்சு. வெள்ள உடனே நான் என்ன பண்ணேன், திருப்பி ஒரு ஆட்டோ பசங்களை இங்க இருந்த பசங்க ஒரு 3 பசங்களை வச்சு அப்புறம் திருப்பி கொண்டு போனோம். அங்க கொண்டு போனோடனே அவங்க பார்த்துட்டு எங்க தம்பி இறந்துட்டான்னு சொன்னாங்க. இவங்க தம்பி இறந்துட்டுன்னு சொன்னோடனே எங்க அக்கா பொண்ணையும் எங்க பொண்ணையும் விட்டுட்டு வந்தாங்க. நொடிப்புலாம் வரல. முதல் டெத்து தான் சார். 2வது இது அப்புறம் நாங்க தான் சந்தேகத்தை எழுப்பணும். முதல்ல 2 பேரும் செத்ததுக்கு புதன்கிழமை காலையில ஒரு 6-7 மணி இங்க சார். அடுத்து ஒரு 8-9 மணி போல அவர் இதாயிட்டாரு. 1 மணி நேரத்துல மஞ்சள் சாவுதான் கலெக்டர் வந்து வேற ஏதோ நாங்க தான் முதல்ல சந்தேகத்தை எழுப்பணும். நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்கதான் சொன்னாங்க, எங்கதான் சொன்னாங்க நெஞ்செல்லாம் எரியுதுன்ட்டு. இது வரைக்கும் அது மாதிரி சொன்னது கிடையாது. இப்பதான் கண்ணு தெரியல, நெஞ்சு எரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டாங்க. இவருக்கு தான் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு இருக்கும்போது பிரேவில் இறந்துட்டாங்க. அப்ப 2மே ஒரே டைம்ல இறந்துறாங்கன்னா இது வேற எதுவும் ரெகுலரா குடிக்கிறாங்க. எப்படி திடீர்னு இருப்பானுங்க, இது ஏதோ தெரியல, நீங்க வந்து சொல்லி யாருக்கும் தெரியும் சொன்னேன். அப்பதான் இவரு போன் பண்ணி ரிப்போர்ட் என்னை வந்து உடனே நைனா வந்து உடனே என்னை வந்து என்னம்மா சொல்லுமான்னு சொன்னார். அழுகும்போது என்னம்மா சொல்லு, என்ன நடந்துச்சுமா? நைனா வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, நெஞ்சு தான் வயிறு வலிக்குது, கண்ணு தெரியலன்னு சொன்னேன். அப்போ ஆமாங்க நைனா அப்போ போய் நம்ம கேஸ் கொடுக்கலாமாம்மா, என்னம்மா எல்லாம் சொல்லுமா இதை சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு செத்துட்டாருன்னு சொல்லி வந்துச்சு. வந்தாங்க, வந்து கேட்டாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. இதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு 2-3 பேர் வந்து இறந்துட்டாங்க. அவர் தான் கேஸ்
அண்ணா உட்காருண்ணா 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 2 நிமிஷம் உட்காரு. அது அரசு செலவுக்காக கட்சி சார்பில் ஒரு 10,000. அண்ணா உட்காருண்ணா அண்ணா கொஞ்சம் உட்காரு. லைவ் 2 நிமிஷம் உட்காருண்ணா. அவருக்கு சுரேஷ் அது அதுதான் பிரவீனுடைய தங்கச்சி இவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு மூல வளர்ச்சி இல்லாத பொண்ணு. இன்னொரு பக்கம் எல்லாமே அவங்க தங்கச்சியா? ஆமா இவங்க 2 பேரும் தங்கச்சி. பிரவீன் இறந்துட்டான். உங்க பிள்ளைங்களா? உங்க வீட்டுல இவங்க வீட்டுக்காரர் சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு போயிட்டாரு. இவங்க family இறந்துட்டாரா போயிட்டாரா? போயிட்டாரு. இன்னொரு family இருக்காரு. இங்கதான் சார் இந்த சாவுக்குலாம் வந்திருக்காரு. இந்த ஊர்ல வேற கிளேம் பண்ணா யார் கல்யாணம் அதான் 24ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. மொத்தத்துக்கு டாஸ்மாக் கடைக்கு கொடுங்க. ஆமாங்க சார், அதை செய்யுங்க சார். எல்லா கடைக்கும் வைக்கணும். நாங்க வந்தாலும் அக்கா நூறுங்க அப்படியா என்ன வாடி சொன்னாலும் கேட்க மாட்டேன். நிறைய இடத்துல குடிக்கிறாங்க. கர்நாடகா தான் சார் அதிகம் பாதிக்கிறது. நீங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஒன்றும் கேட்கலையாங்க. எத்தனை வருஷம் அவருக்கு குடிப்பழக்கம்? எத்தனை வருஷமா இருக்கு? கல்யாணம் பண்ணதுல இருந்து கல்யாணம் ஆனதுக்கு பிறகுதான். முன்னாடி அதிகமா இல்ல, சும்மா அப்படி லைட்டா கல்யாணம் போனதுல இருந்து தான் உடம்பு வலின்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். கல்யாணம் அந்த பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க ஏன் அந்த கடையில் போய் வாங்கி குடிக்காம இதை போய் குடிக்கிறாரு? அது இது 60 ரூபா, அது 300 ரூபா ஆகும். அந்த 100 இங்க வாங்கி வச்சுக்கோங்க. டாஸ்மாக்ல வந்து பீரே 300 ரூபாயா? 250 ரூபா 250 ரூபா வரும். 150 ரூபா வேற குவார்டர் வந்து 250 150 ரூபாங்க. 150 ரூபா மட்டமான சரக்கு. பீர் 200 ரூபா. பழக்கமே இல்லை எல்லாம் தெரியும். இது 60 ரூபா முறை கிடைக்குது. அப்ப உட்கார் சொல்லுங்க. என்ன கோர்ஸ் பண்ற? இல்ல ப்ளஸ் டூல என்ன? பயோமேத்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் அது. ஆனா அவங்க குடிச்சாலும் பிள்ளைங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க. டாப்பர் சார், டாப்பர். ஸ்கூல் டாப். எவ்வளவு மார்க்? 500. 431. அதுக்கு என் பொண்ணு அதெல்லாம் பண்ணும். ஆனா அது உடம்பு இடத்துல என் பொண்ணு ஒரு படிப்பு இங்க தொடர்புல இருக்கேன். நம்ம தொடர்புல இருக்காங்க. தொடர்பு பாஸ்டர் சொல்லுங்க. என்ன சிஎஸ்ஐயா? கட்சியோட தொடர்பு கட்சி தொடர்பு ரொம்ப அதிகம். சார் உங்களோட எங்க பார்த்து சரி கொஞ்சம் வருங்க அப்படியே. பாப்பா பாப்பா அப்படியாப்பா அப்படியா ஆனா தெளிங்க வரமாட்டாங்க ஒன்று சார் அந்த முடி கூட